பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இப்பொழுதும் கூட இந்த பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. கர்த்தாவே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, கேட்க போகிற, பார்க்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கும் வார்த்தைகளினாலே நாங்கள் கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு சத்துவங்களும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும், சரீர வாழ்க்கைக்கும், ஆத்மா வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக இருக்கிறதுக்காக நன்றி. நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. உமக்கு நன்றி சொல்லி இதோ நாங்கள் இந்த வசனங்களை தியானிக்க போகிறோம். கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திருச்சபையே, இன்றைக்கும் நம்முடைய தியானம் பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், எக்லிசியாசிஸ் சாப்டர் 9. ஹீப்ரூவில் இதுக்கு கொஹலத் என்று பெயர். இந்த கொஹலத்தில் நம்ம ஹிந்தியில் சொல்லுகிற சபோபதேசக் என்று சொல்லுகிற, சபையை கூட்டி உபதேசம் பண்ணுகிற சாலமோன் ஞானி சில காரியங்களை சொல்லித்தர போகிறார். இதில் என்ன சொல்ல போகிறார்னா, டெத் இஸ் இன்எவிட்டபிள். மரணம் என்பது கண்டிப்பாக உண்டு. இட்ஸ் தேர், நோபடி கேன் ஸ்டாப் இட். நீதிமானும் மரிக்கிறான், துன்மார்க்கனும் மரிக்கிறான். அண்ட் ஆல்சோ லைஃப் வில் பி அன்ஃபேர். வாழ்க்கையில் நல்லவனுக்கும் கெட்டது நடக்கும், கெட்டவனுக்கும் நல்லது நடக்கும். ஸோ உங்களுக்கு ஆண்டவர் என்ன வாழ்க்கை கொடுத்துருக்காரோ அதை மீனிங்ஃபுல்லாக வாழுங்க. உங்கள் முன்னாடி இருக்கிற ஃபுட்டை தேங்க்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. உங்களுக்கு ஆண்டவர் என்ன ஃபெசிலிட்டி கொடுக்குறாரோ அது நீங்கள் வாழுங்க. உங்களுக்கு கொடுத்த மனைவியோட, பிள்ளைகளோட, குடும்பத்தோட வாழுங்க. ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ், அவங்க த நேச்சர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இட் செல்ஃப் இஸ் அ மிரக்கல். அதுவே ஒரு அதிசயம். தட் இட் செல்ஃப் இஸ் அ கிரேஸ் என்று சொல்லி வாழும்படி சொல்லுகிறார். நீங்கள் எதுக்கு வாழறீங்களோ அந்த ஒரு மீனிங்கை, பர்பஸ்ஃபுல்லாக வாழுங்க. ஸோ ஹீஸ் அர்ஜிங் பீப்புள், அர்ஜெண்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்குது. உங்கள் லைஃப்பை பார்த்து வாழுங்க. வாழ்க்கையில் கெட்டது நல்லது நடக்கும், மரணமும் நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் வரும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பர்பஸை வச்சு வாழுங்க என்று சொல்லப்படுகிறது. இதுதான் இவருடைய விஷயத்தில் நமக்கு கொடுக்க போகிற இன்ட்ரொடக்ஷன். இதுக்கு அவர் கொடுத்த அந்த அதிகாரத்தை படிக்கும்போது எனக்கு ஞாபகம் அந்த ஒரு தலைப்பு என்னவென்றால், சூரியனுக்கு கீழே நலமாய் வாழ அப்படின்னு. சூரியனுக்கு கீழே நலமாய் வாழ, த பெட்டர் வே டு லிவ் அண்டர் சன் என்று சொல்லலாம். இதில் பார்த்தோம் என்றால், இது நான் 2 பகுதிகளாக பிரிக்கிறேன். முதற் பகுதி லைஃப் வில் ஹேவ் குட் திங்ஸ், ஆல்சோ பேட் திங்ஸ், பட் யூ நீட் டு மேக் பெஸ்ட் அவுட் ஆஃப் இட். அதை பெஸ்ட்டாக்கிக்கிறது, பெஸ்ட்டாக வாழறது, ஹாப்பியாக வாழறது எல்லாம் உங்கள் கையில் இருக்குது. ஸோ என்ஜாய் டு த கோர், பிப்ளிக்கலி இன் அ காட்லி வே என்பதாக அவர் சொல்லுவார். ஸோ மேக் பெஸ்ட் ஆஃப் த பேட், மேக் பெஸ்ட் ஆஃப் த வேர்ஸ்ட் என்று சொல்லலாம். ட்ரை டு live the life in the midst of all troubles. Enjoy your life in the midst of all trials and tribulations என்பதாக சொல்லலாம். திருச்சபை, இது நான் 10ஆம் வசனம் வரைக்கும் பேச போகிறேன். 11ஆம் வசனத்திலிருந்து அவ அதிகாரம் முடிய நான் பேச போகிற சப்ஜெக்ட் என்னவென்றால், நேரமும் காலங்களும் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களும் புரிந்து கொள்ள முடியாதவை. The time and the experiences, human experiences, are unable to understand. The things that happen under sun are not understandable பேசுகிறார். இதை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சூரியனுக்கு மேலே எதனா அண்டர்ஸ்டாண்டபிள் இருக்கான்னா, எஸ், காட்ஸ் திங்ஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்டபிள். ஆண்டவர் எல்லாமே அண்டர்ஸ்டாண்டபிளாக வச்சுருக்கார். நமக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. பைபிள் நம்ம படிக்கிறோம், நிறைய புரிந்து படிக்க மாட்டோம். காட் இஸ் தேர், ஹீ இஸ் அன்சேஞ்சிங் காட், புரிஞ்சிக்கலாம். ஹீ இஸ் லவ்விங், புரிஞ்சிக்கலாம். ஹீ இஸ் கேரிங், புரிஞ்சிக்கலாம். ஹீ இஸ் ஹோலி, புரிஞ்சிக்கலாம். அவர் மாறாதவர், புரிஞ்சிக்கலாம். அண்ட சராசத்தை படைத்தவர், புரிஞ்சிக்கலாம். நிறைய அன்சேஞ்சிங்னஸ் ஹெவனில் இருக்குது. பட் எர்த் ஹாப்பினஸ் தற்காலிகமானது, ஜாய் தற்காலிகமானது, வெல்த் தற்காலிகமானது, ஹெல்த் தற்காலிகமானது, லைஃப் தற்காலிகமானது. ஸோ இட்ஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டபிள், புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதாக அவர் பேச போகிறார். அந்த 9th சாப்டர் நம்ம டீட்டெயில்டாக படிக்க போகிறோம். முதல் சில வசனங்களை நாம் படிக்க போகிறோம். முதல் வசனத்திலேருந்து நான் படிக்கிறேன்.
இவை எல்லாவற்றிலும் நான் என் மனதிலே வகையறுக்கும்படி சிந்தித்தேன். நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமாயிருக்கிறார்கள். தனக்கு முன் இருக்கிறவைகளை கொண்டு ஒருவனும் வெறுப்பையாவது அடையான். ஸோ people are there in the hands of God. परमेश्वर के हाथ में है. மனுஷ தேவனுடைய கைகளிலே இருக்கிறார்கள். good people or bad people, whoever it is, whoever he is, whoever she is, they are in the hand of God. the righteous and the wise and the works, எல்லாருமே ஆண்டவர் கையில் இருக்கிறார்கள். So only God is the one who is going to decide. God's power is eternal. We are accountable. நல்லவனோ கெட்டவனோ ஆண்டவர் கையில் இருக்கிறான்னா என்ன அர்த்தம்னா, அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறார், அவர் நம்மை நேசிக்கிறார். அதனால் திருந்த வேண்டிய காலத்தில், கிருபையின் காலத்தில் நாம் திருந்த வேண்டும். God's eyes are always watching in us. இது நம்ம சங்கீதம் 19 நம்ம படிக்கிறோம். ஸோ God is a powerful creator. அவர் உண்மையான பராக்கிரமம் உள்ள கர்த்தர். ஸோ all our things are open to him. We are fully exposed to him. ஸோ சூரியனுக்கு கீழே அவருடைய ரூலிங்கில் இருக்குது. God's love is there. God has loved human beings. கெட்டவங்களை கூட நேசித்து அவங்களை திருந்தபடியாக தன் மகனை அனுப்பினார். அது நம்ம ஹோலி கிராஸில் பார்க்கலாம். ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டால் ஒழிய பாவிகள் காப்பாற்றப்பட முடியாது என்கிற நிலை வந்தபொழுது தன் மகனையே அனுப்பி பரிசுத்த ரத்தத்தை கொடுத்தார். அனைத்து சுட்ட ரத்தங்களும் இன்றைக்கி பூமியில் தான் இருக்குது, எருசலேமில் சிந்தப்பட்டிருக்கு. மறந்துடாதீங்க, பூமியில் உள்ள இந்த நம்முடைய மேட்ரிக்ஸ் மெட்டீரியல், நம்முடைய கிரவுண்ட் மெட்டீரியலே மண்ணு தான். அந்த மண் அசுசிப்பட்டது என்று பழைய ஏற்பாடு சொல்லுகிறது. உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கோன்னு ஆதாம் பார்த்து சொல்லியிருப்பார். பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு ஆதாம் நிமித்தம் சபிக்கப்பட்ட பூமியை தன் ரத்தத்தை ஊற்றி அந்த தீட்டை பிராய்ச்சித்தம் பண்ணுகிறார். ரத்தம் பிளட் என்பது ஒரு பெரிய கான்செப்டை திருச்சபையே. பிளட்டை பியூரிஃபை பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. இட் கெட்ஸ் இம்ப்யூரிஃபைட் அகைன் அண்ட் அகைன். ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி இருக்குது, ஃபில்டர் பண்ணுது, திரும்பி ஒரு நாளில் திரும்பி கிட்னி ஹஸ்ட்டு ஃபில்டர். லங்ஸ் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடை வெளியே எடுத்துகிட்டு ஆக்சிஹீமோகுளோபின் உண்டு பண்ணி ஆக்சிஜன் உள்ளே அனுப்புது. இட் ஹாஸ் டு டூ அகெயின் அண்ட் அகெயின். ஸோ பியூரிஃபிகேஷன் ஆஃப் பிளட் இஸ் அ வெரி பிக் கான்செப்ட். இந்த பிளட்டுக்குள்ளே சின் போய் ஒழிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா, பாவம் ஒழிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா, அதை ரிப்பேர் பண்ணக்கூடிய பவர் நம்முடைய பிளட்டில் இல்லைன்னா இன்னொரு பிளட்டு தான் நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணி ஆகணும். பிளட் இன்ஃப்யூஷன் பண்ணி ஆகணும். வி நீட் டோனர்ஸ் to donate blood to us. So Christ is the universal donor who donated blood to clean us from our sins. Easy. Blood is the greatest circulatory unit. Blood is circulatory systemல மெயின் பார்ட்டே blood தான், அதுதான் பண்ணுது. ஸோ தம்முடைய ரத்தத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ the creator is monitoring our problem. Creator want to tackle the issue. What is the issue of humankind? Sin. நம்ம இன்றைக்கி சொல்லலாம், பொல்யூஷன் சொல்லலாம், அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லலாம், நம்ம ஹீட்டு சொல்லலாம், யூவி ரேஸ் சொல்லலாம், குளோபல் வார்மிங் சொல்லலாம். சின் இஸ் த மேஜர் இஷ்யூ விச் God has addressed, and he has sent a solution, the best solution which nobody can give. God himself has gave. So this shows நல்லவனும் கெட்டவனும் கர்த்தர் கையில் தான் இருக்கிறான். கர்த்தர் தன் மகனை அனுப்பி நம்மை காப்பாற்றார் என்கிற என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் எடுத்துட்டேன் பிரசங்கியோட டீச்சிங்கில் வச்சு. ஸோ காட் இஸ் ஆல் பவர்ஃபுல். ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு த விக்கெட் ஆல்சோ டு த குட். சாலமோன்ஸ் ஐடியா இதில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஹீ இஸ் ஸ்டடிங், தெர் இஸ் நோ மீனிங். நல்லவங்கிட்டையும் மீனிங் இல்லை, கெட்டவங்களையும் மீனிங் இல்லை, அன்டில் they make it meaningful. கெட்டவன் பாவம் செஞ்சு அழிஞ்சு போகிறான், நல்லவன் வருத்தத்தோட டென்ஷனாகவே அழிஞ்சு போகிறான். நல்லவன் நான் வாழ்ந்து பிரோஜனம் இல்லை, கெட்டவன் நான் வாழ்ந்து பிரோஜனம் இல்லை. See, God is looking at you. You are under the premises of sun. See, நம்ம ஒரு எலக்ட்ரிசிட்டி கேரிங் கண்டக்டர் போனோம்னா அந்த கண்டக்டர் சுற்றி எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கும். அதனுடைய பவர் அந்த ஃபோர்ஸில் வரும், அந்த லைன்ஸில் வரும். அந்த லைன் கிட்ட போனாலே we can feel it, இல்லை we can get electric shock. அதுபோல் தான் மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுபோல் இந்த பூமி சன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் கீழே இருக்குது. வி ஆர் அண்டர் த ப்ரெமிசஸ் ஆஃப் சன்னோட மேற்பார்வை. ஏன்னா சூரிய ஒளி படுத. ஸோ அண்டர் சன் என்று அவர் சொல்லுவதிலே
தவறில்லை. ஸோ அண்டர் சன் திஸ் த விக்கட் த குட் தே ஆர் ட்ரீட்டட் இன் த சேம் வே. அவர்களுக்கு அதுதான் இருக்குது. திஸ் இஸ் ஹேப்பனிங் டு தெம். தே ஹாவ் த சேம் ஃபேட். த ப்ரீச்சர் இஸ் டெல்லிங் அஸ் எக்லீசியாசிஸில் இல்லை, சபோபதேசக் என்று சொல்லுகிற இந்த டீச்சர், கொஹலத் என்று சொல்லுகிற இந்த டீச்சர் நமக்கு சொல்லுகிறாரு, போத் ஹேப்பன் சேம் டு த ரைச்சியஸ் அண்ட் த விக்கட், பட் காட் இஸ் வாட்சிங் அஸ். வி மே நாட் பி இன்ட்ரெஸ்டட். அட கடவுள் பார்த்தா என்னங்க, பார்க்கலனா இல்லைங்க, இல்லை, காட் இஸ் வாட்சிங். இது யார் சொல்கிறது? ஞானி, இன்டெலிஜென்ட் மேன் ஹூ எவர் லீவ்ட் இன் எர்த். நம்மளாம் ஒரு துறையை தான் சூஸ் பண்ணுவோம். என்ஜினியர், அதுலேயும் பிரிச்சுப்போம், மெக்கானிக்கலா, எலக்ட்ரிக்கலா, கம்ப்யூட்டரா அப்படின்னு பிரிச்சுப்போம். திஸ் மேன் has written wisdom. கடலில் உள்ளதும் எழுதியிருக்காரு, காட்டில் உள்ளதும் எழுதியிருக்காரு, லைஃப்பை பற்றியும் எழுதியிருக்காரு, ஆண்டவரை பற்றியும் எழுதியிருக்காரு. எக்ஸலண்ட் இன்டெலிஜென்ட் மேன் ஹூ எவர் லிவ்ட் இன் பிளானட் எர்த். ஏன்னா கர்த்தர் தான் அந்த ஞானத்தை அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லப்படுறது. இந்த மனிதன் சொல்லுகிறான், நீ வாழ்க்கையில் வாழும்போது கவனமாக வாழு, காட் இஸ் வாட்சிங் யூ என்பதாக. இது ஃபஸ்ட்லேருந்து நம்ம 6th verse வரைக்கும் படித்தோம் என்றால் அதில் சொல்லப்படுது. ஃபஸ்ட் verse நம்ம ஏற்கனவே படித்தோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சம்பவிக்கும். சன்மார்க்கன், துன்மார்க்கன், நற்குணம், சுத்தம் உள்ளவன், சுத்தம் இல்லாதவன், பலியிடுகிறவன், பலியிடாதவன், எல்லாருக்கும் ஒரு விதமாக சம்பவிக்கும். வல்லவனுக்கு, பொல்லவனுக்கு, பொல்லாதவனுக்கு, ஆணையிடுகிறவனுக்கு, ஆணையிடாதவனுக்கு, பயப்படுகிறவனுக்கு, ஆணைக்கு பயப்படுகிறவனுக்கு, எல்லாருக்குமே இப்படி தான் சம்பவிக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். சூரியன் கீழே விசேஷித்த தீங்காய் இது இருக்கிறது. மனுடைய இருதயம் தீமையால் நிறைந்திருக்கிறது. உயிரோடுக்கும் நாளும் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருக்கிறது. பின்பு அவர்கள் செத்தவரிடத்தில் போகிறார்கள். சாகிற வரைக்கும் கெட்டதையே யோசித்து கொண்டிருக்கிறான். லெட் த வேர்ட் ஆஃப் காட் கிளீனஸ். ஒரு நைட்டம் படுக்க போகும்போது நம்ம காலையில் எழுந்திரிக்கலைன்னா என்ன பண்ணோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்முடைய மைண்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, கிளியர் பண்ணிவிட்டு பரிசுத்தமாக படுக்க வேண்டும். மரணம் ஒரு மனிதனை எப்பொழுது வேண்டுமானாலும் சந்திக்கும். எல்லா வயதினவரும், எல்லா நிலையில் வாழ்ந்தவர்களும், எல்லா மக்களும் அந்தந்த வயதிலே மரித்ததை நாம் பார்த்துருக்கிறோம். ஸோ நாம் இதற்கு விதி விலக்கல்ல. வி ஷுட் பி கேர்ஃபுல் தட் காட் இஸ் வாட்சிங் அஸ். வி cannot live in the madness of our heart. அதான் சொல்கிறாரு, இருதயத்தின் பைத்தியத்திலே, இருதயம் பைத்தியம் கொண்டிருக்கிறதாம். அந்த பைத்தியத்தினால நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடாது. மனது ஏதோ ஒன்றை யோசித்து கொண்டிருக்கிறதே, அதில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது என்பதை அவர் சொல்லுகிறார். ஆமாம், மன்கி பாவ்லாபன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே நம்முடைய மனதிலே நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், மனதின் தீமை என்ன. ஸோ இதை பற்றி சொல்லும்பொழுது ராஜா மனது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா காட் இஸ் வாட்சிங் அவர் ஹார்ட். God can have access to our thought life. Somebody can have access to our family. நம்ம வீட்டுக்குள்ளே வரலாம், into our house, into our finance, into our bank account, into our car, into our life எல்லாம் வரும். But nobody can have access to our thoughts. God has this access. போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? God can break through our thought. இருதயத்தின் நினைவுகள் அவருக்கு தெரியும். So we cannot live by the madness of our heart. இருதயத்தில் உள்ள அந்த பைத்தியத்தில் நம்ம வாழ முடியாது. இந்த இருதயத்தினுடைய பைத்தியம், தில் தோ பாகல் ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. இதயம் ஒரு பைத்தியம் போல இருக்கிற இந்த மனதை நம்பாதபடி கர்த்தரை நாம் நம்ப வேண்டும். ஸோ இப்போ ஒரு மனிதன் வாழ்கிறான், இந்த மனிதன் பராக்கிரமசாலியாக வாழ்கிறான், ஆனால் மரித்து போகிறான். there is no hope for him. there is no hope for the people who are following him. பெரிய மனிதன் மரித்து போகிறான். அந்த மனிதன் மேலே ஹோப் இல்லாதனால தான் உடனே போய் புதைச்சிடுறோம். ஏங்க இவரை உயிரோட படுக்க வச்சிருக்கலாமேங்க, அவரால் நம்பிக்கை. நோ, there is no hope. எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். காலையில் மறிக்கிறாங்க, நைட்டுக்குள்ளே அடக்கம் பண்ணிடுறாங்க. 24 hours கூட சிலரை வைக்கிறது இல்லை. What does that say? There is no hope in that person because he is dead. அவர் செத்து போயிட்டாருங்க. there is no hope at all. என்னதாங்க ஹோப் இல்லைப்பா, அவ்வளோதான். அவர் ஃபோட்டோவை கூட வச்சு பார்க்குறாங்களே தவிர அவரை வச்சு பார்க்க மாட்டாங்க. அவருடைய நினைவுகள் மனதில் இருக்கிறத தவிர அந்த சரீரம் இங்கே இருப்பதற்கு தகுதியில்லை என்று, அவனை நம்பிக்கையில்லை என்று சொல்லி புதைத்து விடுகிறார்கள். அதுதாங்க சொல்கிறார், செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிரோடு இருக்கிற நாய் வாசி. சிங்கம் போல மனுஷன் வாழ்ந்தாலும் மரிச்சானா, நோ ஹோப் அட் ஆல். அந்த நாய் குட்டி நாயாக இருந்தாலும், உடம்பு சரியில்லாத இருந்தாலும், அது உயிராக இருக்குன்னா, இட் ஸ்டில் லிவ்ஸ். இட் ஹஸ் காட் பிளேஸ் இன் தி எர்த். இட் காட் பிளேஸ் among the living people. ஸோ இதை தான் சொல்லுகிறார். இதை எதை சொல்லி நம்ம அலர்ட் பண்ணுகிறார்னா, காட் இஸ் வாட்சிங் அஸ். ஃபஸ்ட் verseலே சொல்லிட்டார் பாருங்க, காட் இஸ் வாட்சிங் அஸ். தேவன் உடைய வசம் இருக்கிறது. ஆல் ஆர் இன் த ஹேண்ட் ஆஃப் காட். ஸோ லிவிங் பீப்புள் should always have a thought that God is watching us. உயிரோடு இருக்கிறவங்க மரித்தவர்களை மரிப்பதை அறியார்களாம், மரித்தவர்களும் ஒன்றும் அறியார்கள். அவங்க பேர் கூட மறக்கப்பட்டு, இப்போ பேரை மாற்றிடுறாங்க. இறந்துட்டவங்க பேரை எடுத்துகிட்டு அடுத்தவங்க பேர் போடுறாங்க. சொல்கிறாங்க, அவர் இறந்துட்டார், ஏன் அவர் பேரில் இன்னும் லேண்டு வச்சுருக்கீங்க, வீடு வச்சுருக்கீங்க, லீகல் ஹயர்ஸ்லாம் யார், வாங்க உங்கள் பேரை மாற்றிக்கோங்க அப்படி சொல்கிறாங்க.
உங்கள் பேரை கல்வெட்டில் வச்சா கூட கொஞ்ச நாள் கழிச்சு இறந்துட்டவங்களோட கல்வெட்டை எடுத்துகிட்டு புதுசாக வரவங்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாங்கன்னா அந்த கல்வெட்டையே ஓரம் கட்டிட்டு இதை வைக்கிறாங்க. இல்லை அந்த கல்வெட்டு அழிஞ்சிருச்சுன்னா அப்படியே விட்டுறாங்க, அதை சரி பண்ண மாட்டாங்க. உயிராக இருக்கிறவர்களுக்கு தான் ஹோப் இருக்கிறது, உயிராக இருக்கிறது தான் நம்பிக்கை இருக்குது, உயிராக இருக்கிறது தான் பவர் இருக்கிறது. எல்லாம் ஒழிந்து, ஸ்நேகம், பகை, பொறாமை ஒழிந்து போயிற்று. இனி அவர்களுக்கு பங்கு இல்லை. they have no name, their name is not there, their fame is not there, nothing is being remembered. So people live but they are under CCTV surveillance of God. இப்போ பைபிளில் படித்தோம்னா எசேக்கியல் புக்கு நம்ம படித்தாலும் சரி, ரெவலேஷன் படித்தாலும் சரி, எசேக்கியல் ப்ராஃபிட் எசேக்கியலும் சரி, ஜான் ஜீசஸ் கிறிஸ்டோட டிசைப்பிளும் சரி சொல்லியிருப்பாங்க, தேவனிடத்தில் இருக்கிற அந்த தூதர்கள் அவருடைய சரீரம் முழுதும் கண்களாய் இருந்தது. இன்னும் எசேக்கியல் எக்ஸலண்ட்டாக சொல்லியிருப்பார், அந்த சேரியட் வீல்ஸில் கூட கண்கள் இருந்தது. அந்த தேவ தூதர்களுடைய ரெக்கைகள் முழுதும் கண்கள் இருந்தது. எல்லா இடத்துலையும் கண்கள் இருந்ததுன்னா இட்ஸ் வாட்சிங், இட்ஸ் வாட்சிங். இப்போ நான் மெசேஜ் கொடுத்துருக்கேன், the camera is watching, it watches me everything and records then and there as it is. No editing can be done in between, it's just watching, it's just capturing everything. That's what is there. You live, God is watching. You die, nothing, you can do nothing. You have become still and you are no more. So you are perished. So be careful, God is watching என்பதாக சொல்கிறவர். How to add value to our life, நம்ம வாழ்க்கைக்கு எப்படி மீனிங் ஆட் பண்ணுறது என்று சொல்லி 7th verseல சொல்கிறார், நீ போய் ஆகாரத்தை சந்தோஷத்தோட புசி, eat your food happily, अपने मार्ग पे चला जा, रोटी आनंद से खाया कर, संतोषमा साப்பிடு, eat nicely, drink wine with a merry heart, உனக்கு என்ன பானம் இருக்கோ அதை பத்திரமா குடி. God has accepted your works, परमेश्वर तेरे कामों से प्रसन्न हो चुका है. But the world may not be happy. நீ என்ன படிச்ச, நீ என்ன சாப்பிட்ட, நீ என்ன வேலை செஞ்ச, நீ என்ன சம்பாரிச்சேன்னு மக்கள் நம்ம மீது திருப்தியாக இல்லாமல் இருக்கலாம். என் மகனை நீயே உன் மீது திருப்தியாக இருக்கலாம். பட் அபவுட் யுவர் லேபர், திஸ் இஸ் சம்திங் அபவுட் லேபர். காட் இஸ் ஹாப்பி. நீங்கள் ஒழுங்காக படிக்கலாம் கூட காட் இஸ் ஹாப்பி. நீங்கள் இந்த மாதம் ஒழுங்காக சம்பளம் வாங்கலாம் கூட ஸ்டில் காட் இஸ் ஹாப்பி. வாட் இஸ் காட் ஃபோர்சிங் அஸ் தென் டு டூ? பிலீவ் அ ஹோலி லைஃப், சப்மிட் டு மை வேர்ட், obey to my word. இதை தான் கர்த்தர் விரும்புகிறாரே தவிர God is not challenging us, ரொம்ப செய், நீ வேலை செய்யலாம் நம்ம மேலே கோச்சிப்பேன், நீ ஹார்ட் ஒர்க் பண்ணலாம் கோச்சிப்பேன். நோ நோ நோ, God still loves us. கர்த்தர் அங்கீகாரம் பண்ணியிருக்கார். God has accepted your works. என் மகனே நீ கம்மியாக படிச்சிருந்தா கூட God has accepted you. என் மகனே நீ பார்க்கறதுக்கு அழகான God has accepted you. God has accepted you. परमेश्वर तेरे कामों से प्रसन्न हो चुका है. உன்னை புரிஞ்சுக்கிட்டார், உன்னை ஏற்றுக்கொண்டார் என்பதாக சொல்லுகிறார். ஸோ how to add value to your life? Eat well, drink well, sleep well. Add value into your life. Add value while eating. சாப்பிடும்போது அந்த சாப்பாடுக்கு நன்றி சொல்லிட்டு value add பண்ணு மகனே. If you don't do like that, your life will become meaningless. ஒழுங்கா சாப்பிடல அப்படின்னா meaningless. சாப்பாடை குறை சொல்லிட்டு சாப்பிட்டா meaningless. Have good fun, have godly joy என்று live joyfully என்று சொல்லுகிறார். பாருங்க, சாப்பிட சொல்றாரு. तेरे वस्त्र सदा उजाले रहे, वो ड्रेसலாம் ஒயிட்டாக போட்டுக்க, க்ளீனாக போட்டுக்க. तेरे सिर पर तेल की गटी ना हो, உன் தலையில் எண்ணெய் போட்டுக்கோ. अपने व्यर्थ जीवन के सारे दिन, இந்த ஜீவன் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணதுனே சொல்கிறார்ல, வியர்த்துனா மாயை 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 இல்லை. இந்த மாயையான வாழ்க்கையில், லைஃப் ஆஃப் வேனிட்டியில் live happily with your wife, with your children, with your family, joyfully with thy labor. நீங்கள் சம்பாதித்ததை சந்தோஷமாய் சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கி இந்த செய்தி கேட்ட பிறகு நீங்கள் யாராவது டென்ஷனாகவே இருந்தீங்கன்னா இன்றைக்கி வார்த்தை உங்களுக்கு தான். கர்த்தர் ஹாப்பியாக இருக்கும்படி சொல்கிறார். டோன்ட் பி ஸ்ட்ரெஸ்ட், டோன்ட் கேரி unnecessary stress. God wants you to enjoy your life in a godly way, in a happy way. ஆமென். தலைமையில் கை வைக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஹாப்பியாக வாழக்கூடிய கிருபை தாங்க, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவர். லிவ் ஜாய்ஃபுல்லி என்று சொல்லுகிறார். உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை செய், உன் பலத்தோடு செய்.
நீ போகிற பாதாளத்தில், இந்த வேர்டு வந்து ஒரு பாதாளம் சொல்கிறாரு, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து அது கிரேவ் என்று சொல்கிறது. நீ போகிற அந்த மரணம், அது நீ என்ன பண்ணுறியோ இல்லை, तू जहाँ, हिंदी वर्ड வந்து क्योंकि अधोलोक में जहाँ तू जाने वाले, अधोलोक. ஸோ த இங்கிலீஷ் வசனம் கிரேவ் என்று சொல்கிறது, அதோலோக் என்று ஹிந்தி வேர்டு சொல்கிறது, தமிழ் வேர்டு வந்து பாதாளம் என்று சொல்கிறது. நீ போகிற இடம், த வாட் எவர் பிளேஸ் இஸ் யுவர் டெஸ்டினி, அந்த இடத்துல இதெல்லாம் யாரும் பார்க்க போகிறதில்ல, யாரும் கேட்க போகிறதில்ல. ஸோ காட் இஸ் காலிங் யூ டு ஜாய். The value of your action has been given. Do according to your strength. Do some charity. Do good works. Pray. Help people. Life has been given to you as a boon. உனக்கு இந்த வாழ்க்கை கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். நீ இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும். அறிவும் ஞானமும் போகிற பாதாளத்தில் இல்லையே, அதனால் இன்னைக்கு வாழு. ஆண்டவரே, இன்றைக்கு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய கிருபை தாங்க. மோசஸ் சொல்லியிருப்பார், கர்த்தாவே எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாருன்னு சொல்லியிருப்பார். பார்த்துருப்போம், வயசாகிட்டே இருக்கும், வருஷம் மேலே நாட்கள் மேலே மாதங்கள் மேலே கடந்து போய்கொண்டே இருக்கும். நாட்களை எண்ணியும் இருக்க மாட்டோம், வேல்யூ பண்ணியிருக்க மாட்டோம். இன்றைக்கினா டேட்டு நமக்கு தெரியாது, இன்றைக்கினா கிழமை நமக்கு தெரியாது, இப்போ என்ன மணி நமக்கு தெரியாது. நாளை எண்ணம், வருஷத்தை எண்ணம், மாதத்தை எண்ணணும். தூங்கி எழுந்ததும் இந்த நாளுக்கு என்னை உயிரோடு எழுப்பினரே நன்றி என்று சொல்ல வேண்டும். ஆட் வேல்யூ டு யுவர் லைஃப். பார்க்குறாரு 11th verseல் ஞானி நமக்கு சொல்கிறார், திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு. ஸோ இவரோட இந்த ரிசர்ச் ஃபுல்லாக அண்டர் த சன், அண்டர் த சன், சூரியனுக்கு கீழே, சூரியனுக்கு கீழே, சா அண்டர் த சன். ஸோ சூரியனை வந்து ஒரு ரூஃப் போல வைக்கிறார். பியாண்ட் சூரியன் இஸ் காட் ஹிம்செல்ஃப். என்னவா, ஓடுகிறதுக்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. ஓடுறவர் ஓடுறாரு, சைக்கிளில் போகிறவர் அவரோட வேகமாக போயிடுவாரே. சைக்கிளில் ஓடுறவர் ஓடுறாரு, சைக்கிளில் ஓடுறவரை விட பைக்கில் ஓடுறவர் ஓடிட்டு வாரு. பைக்கில் ஓடுறவர் ஓட்டிகிட்டு போகிறாரு, காரில் போகிறவர் அதோட வேகமாக போவார், காரில் போகிறவர் போவார், பஸ்ஸில் போகிறவர் அதோட பஸ்ஸை விட ட்ரெயினை விட ஹெலிகாப்டரை விட விமானத்தை விட இப்போ சூப்பர் சோனிக்லாம் வந்துருச்சு. வாட் இஸ் த ஸ்பீடு வி ஹவ் நாட் எட் அட்டைன்டு. நமக்கு தெரிஞ்ச ஸ்பீடு வந்து லைட்னிங் தான். அதனால தான் லைட் இஸ் கால்குலேட்டட், ஸ்பீட் இஸ் கால்குலேட்டட் இன் லைட் இயர்ஸ். மின்னல் வேகம்னு முடிச்சோம் தமிழில். லைட் இயர்ஸ், ஒரு ஒளி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே கிராஸ் ஆகிற அந்த லைட்னிங், அந்த மின்னல் எவ்வளோ வேகம், ஒரு வருஷத்துக்கு போகுமோ அந்த ஸ்பீடு. அதான் நமக்கு தெரிஞ்ச ஸ்பீடு. அதுக்கு மேலே ஸ்பீடு நமக்கு தெரியவில்லை. மின்னலுக்கு மேலே ஒரு வேகம் இருந்தால் நம்மளாலாம் ட்ராவல் பண்ண முடியாது அந்த வேகத்தில். சவுண்ட்லேயே நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு கஷ்டம். சவுண்டில் ட்ராவல் பண்ணுறாங்க ஹியூமன் பீயிங்ஸ், பட் வெரி டேஞ்சரஸ். ஏதாவது ஆபத்து வந்தால் போதாது, ஞானமும் போதாது, புத்திமதியும் போதாது, வித்வான்களுடைய அறிவு போதாது, எல்லாவற்றுக்கும் சமயமும் தேவ செயலும் உண்டு. There is a time and chance that happen to all. God's chance. எதுக்கு நம்ம ப்ரே பண்ணுறோம், எதுக்கு வேலைக்கு போகும்போது ப்ரே பண்ணுறோம், ஏன் படிக்கும் போது ப்ரே பண்ணுறோம், ஏன் பிஸ்னஸ் வந்து ப்ரே பண்ணுறோம். லார்ட், எனக்கு இது போதாது, ஐ நீட் யுவர் ஹெல்ப். அக்கார்டிங் டு 11th verse பிரசங்கி 9:11 படி நம்ம பார்த்தோம் என்றால், சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். எனக்கு என் ஆண்டவருடைய செயல் இருக்கிறது. லார்ட், ஐ நீட் யுவர் ஹெல்ப். லார்ட், ஐ நீட் யுவர் பிளெஸிங்ஸ். லார்ட், ஐ நீட் யுவர் கைடன்ஸ் என்று சொல்கிறார். வி நீட் காட்ஸ் டைமிங் அண்ட் காட்ஸ் சான்ஸ். தன் காலத்தை மனுஷன் அறியான். மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போல, குருவிகள் கண்ணியில் பிடிப்படுவது போல, மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே சடிதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுகிறார்கள். திடீரென மாட்டிக்கொள்கிறார்கள். திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது, திடீர்னு வியாதி வந்து விடுகிறது, போகக்கூடாத இடத்துல போய் மாட்டிக்கொள்கிறார்கள். அறியாத அழிவு வருகிறது. மனிதனுக்கு உயிரை கொள்ளையிடுகிற கோடிக்கணக்கான வழிகள் இருக்கிறது. எல்லாவற்றிலும் அவன் தப்பிக்க வேண்டும். Under the sun, we need to be careful that God is watching us. We need to live every moment. We need to be thankful to God. We need to live joyfully. என்று சொன்ன அவர் ஞானமான ஒன்றை கண்டாராம். அது என்னென்னா, ஒரு பட்டணத்திலே ஒரு குடிகள் இருந்தார்களாம். அவர்கள் கொஞ்சம் மனிதர்கள் தானா. அந்த கொஞ்சம் மனிதர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய ராஜா,
ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைத்து கொண்டாராம். பெரிய கொத்தளங்களை போட்டு ரவுண்ட் அப் பண்ணிட்டார், சீஜ் பண்ணிட்டார் சிட்டியை. அதில் ஒரு ஏழை மனிதன் இருந்தால் அவன் புத்திசாலி. அவன் தன் புத்தியினாலே இந்த கத்தியை ஜெயித்தான். கத்தியை தீட்டாமல் புத்தியை தீட்டி ஜெயித்தான். பட்டணமே தப்பிச்சிருச்சு. இந்த ராஜாக்க ஒரு ஆள் கூட சாகலை. ஆனால் மக்கள் இந்த ஏழை மறந்து போனார்களாம். ஒருவரும் நினைக்கவில்லை. ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டது. எனக்கு கூட தோணுச்சிங்க அவங்கள மாதிரி. நம்ம ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுத்துருப்போம். அதை கேட்டுன்னு அதனால் சால்வ் ஆகிட்டுருப்பாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, எனக்கு கூட அப்படி தான் தோணுச்சு, நான் தான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு பொய் சொல்லுவாங்க. கேட்கப்படாமல் போனது. ஆனால் நான் உன்னை கற்றுக்கிட்டேன் என்று ஞானி சொல்லுகிறார், பலத்தை பார்க்கிலும் ஞானம் உத்தமன். வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் டுடே? ஒரு பாயிண்ட்டை நமக்கு போடுறாரு பாருங்க. ஐயா, வெல்த் இருந்தால் ஸ்ட்ரென்த்து, நோ பிரதர். ஹெல்த் இருந்தால் ஸ்ட்ரென்த்து, நோ சிஸ்டர். படைபலம் இருந்தால் ஸ்ட்ரென்த்து, நோ. ஞானமே முக்கியம். இட் இஸ் த இன்டெலிஜென்ஸ், இட் இஸ் த நாலேஜ், விஸ்டம் அக்கார்டிங் டு பைபிள். ஆமேன். விஸ்டமில் கர்த்தர் வாழும்படி சொல்லுகிறார். மூடருடைய கூக்குரலை பார்க்கிலும் ஞானியினுடைய அமெரிக்கையான வார்த்தைகளே. குவாய்ட், த குவாய்ட் வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ், அது கேட்கப்படும். யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானம் முக்கியம். எனிபடி கேன் கம் டு ஃபைட் வித் அஸ். எத்தனையோ பேர் நமக்கு விரோதமாக எழும்பலாம். அதை காட்டிலும் ஞானம் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். திருச்சபையே, இன்றைக்கு கர்த்தர் சாலமோன் ஞானி வாயிலாக நம்மோடு பேசினார். ஞானத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி, மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கிற முக்கியத்தை பற்றி, வாழ்க்கையில் லைஃப்பில் வேல்யூ ஆட் பண்ண வேண்டும் என்பதை பற்றி, நாம் உயிராக இருக்கிறது பெரிய ஸ்லாக்கியம், நம்ம சிங்கமாக இருந்தாலும் மரித்த சிங்கமாக இருந்தால் என்னத்துக்கு என்பதையெல்லாம் பற்றி நமக்கு சொல்லி, we need to take action today to add value to our life, to add meaning to our life. இந்த 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 புஸ்தகத்தை படிக்கும்போது ரபாய்மார்கள் டீச் பண்ணுவாங்களா, திஸ் எக்லிஷியாசிஸ் சபோபதேஷக், இந்த கோஹலத் என்று சொல்கிற இந்த புஸ்தகம், இட் ஆட்ஸ் வேல்யூ. பிரசங்கின் புஸ்தகம் நமக்கு வேல்யூ ஆட் பண்ணுது. why don't you add value? உங்கள் வாழ்க்கையை வேல்யூ ஆட் பண்ணக்கூடாது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பேசி கொண்டிருக்கிறார். why don't you, how to add value? To pray adds value. To read the word of God adds value. To love one another adds value. To help others adds value. To encourage others adds value. To enlarge ourselves in wisdom adds value. To relax adds value. இன்றைக்கி உங்களோட லைஃப்பில் வாழ்க்கையில் வேல்யூ ஆட் பண்ணக்கூடியது எது வந்தாலும் மகனே இன்றைக்கு ஆட் பண்ணு. Add wisdom into your life adds value. Why don't you pray and add value? Why don't you listen to the word of God and add value? இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தை நம் மத்தியில் இருக்கிறது. நாம் எழுந்து நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லாமா, நன்றி சொல்லாமா? கர்த்தர் இன்றைக்கு நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நம் தேவன் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்பா, மை துதிக்கிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம். என் தேவனே, மை உயர்த்துகிறோம். கர்த்தாவே, நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வேல்யூ ஆட் பண்ணக்கூடிய கிருபை தாங்க. Lord, give us your wisdom that we can add value into our life. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வேல்யூ ஆட் பண்ணக்கூடிய ஒரு கிருபை நீர் தான் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் வேல்யூ ஆட் பண்ணக்கூடிய கிருபை நீங்கள் தாங்க ஆண்டவரே. சாலமோன் ஞானியினுடைய வார்த்தைக்கு நாங்கள் சரண்டர் ஆகிறோம். We pray and we worship God. நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது பாருங்கள், திருச்சபையே, நம்ம வேல்யூ ஆட் பண்ணப்படுகிறது. when we worship God, value is added. கர்த்தருடைய சரண்டர் பண்ணலாமா? கர்த்தருடைய பிரசன்னம். பணிந்து குனிந்து உம் பாதம் விழுந்து பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன். இடங்கள் கழற்றி பாதத்தில் வைத்து
பரிசுத்தரே பரிசுத்தரே என் இயேசுவே பரிசுத்தரே 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 என் இயேசுவே பரிசுத்தரே ஓ பரிசுத்தரே பரிசுத்தரே என் இயேசுவே ஓரி காதலாரா ஷரரரரா பரிசுத்தரே பரிசுத்தரே என் இயேசுவே. Add value to your lives. Today God is saying, don't be tensed. Life is so precious. Life is so short. Add value. மகிழ்ச்சி என்றால் என்ன என்பதை கிளியர் எக்ஸ்பிளனேஷனில் ஞானி நமக்கு கொடுத்தார். ஆட் வேல்யூ. இன்னைக்கு கர்த்தர்கையில் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே என் வாழ்க்கையில் வேல்யூ ஆட் பண்ணுங்க. காட்ஸ் பிளெஸிங்ஸ் ஆகுது. உன் கைக்கு என்ன நேரிடுகிறதோ அதை செய். உன் பலத்தினால் என்னை முடியுமோ அதை செய். God has accepted you. உன் வாழ்க்கையை வாழ். இந்த ஜீவ வாழ்க்கையை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியன் கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுதான். God wants you to live happily. Let's pray and break the things that is working against our joy. காலையிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் மகிழ்ச்சி இல்லாமல் வேலை 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 இருந்தோம்னா break in Jesus name. Whatever you do, celebrate it. Whatever things that you accomplish, even for smaller things, celebrate it. Have some time to celebrate. How to celebrate? You need to invite God to celebrate. தேவன் அங்கே வர வேண்டும். அதை தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். தேங்க்ஸ் கிவிங். கர்த்தனுக்கு இதை செய்யக்கூடிய கிருபை தந்தார், ஸ்தோத்திரம். கர்த்தனுக்கு இதை கொடுத்தார், ஸ்தோத்திரம். கர்த்தனுக்கு ஜெயத்தை கொடுத்தார், ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். Why don't you add value, my beloved people? சூரியனுக்கு கீழே நடக்கிற யாதொன்றுக்கும் வேல்யூ ஆட் பண்ண வேண்டும். God is adding value. God is adding value into your life. என் மகனை கர்த்தர் வாழ்க்கையில் வேல்யூ ஆட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என் வாழ்க்கையில் வேல்யூ ஆட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் என் பிரயாசத்துக்கு பங்கு தாங்க ஆண்டவரே என்று கேளுங்க. அப்பா எனக்கு என் வாழ்க்கையில் வேல்யூ ஆட் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாம் தேவ செயல் என்னில் நேரிட வேண்டும். 11ஆம் வசனத்தில் சொன்னார், அவர்களுக்கு எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் என்று. அப்பா தேவ செயல் நேரிட வேண்டும். ஐ நீட் யூ. நான் நன்றாய் படிக்க தேவ செயல் வேண்டும். நான் ரட்சிக்கப்பட தேவ செயல் வேண்டும். நான் பிஸ்னஸில் ப்ராஸ்பராக தேவ செயல் வேண்டும். நான் எந்த காரியமும் சாதிக்க தேவ செயல் வேண்டும். அது தேவனிடத்தில் இருப்பதினால் இன்றைய வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஐ எம் கோயிங் டு ஈட் த ஃபுட் தட் கிவன் டு அஸ். எனக்கு கொடுத்த உணவை நான் நேசிக்க போகிறேன். என் வஸ்திரத்தை வெள்ளையாய் வைத்து கொள்ளப் போகிறேன். தலைக்கு எண்ணெய் குறைவில்லாமல் வாழப்போகிறேன். நான் நேசிக்கிறேன். வாழ்க்கை துணையோடு வாழப்போகிறேன். என் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன் என்று சொல்வீர்கள் என்றால் உங்கள் கைகளை உயர்த்தி கர்த்தர் கையில் சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு பாருங்கள். தேங்க்ஸ் லார்ட் ஃபார் கிவிங் அஸ் அ லைஃப். தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் அ டே டு லீவ் டுடே. இன்னைக்கு ஒரு நாள் கூட்டி கொடுத்தீர்கள். ஓ ரி கரபதல ரதரா பரிசுத்தரே 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 ஆண்டவரே தேவ செயல் என்னில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் செய்த கிரியைகளுக்கு கர்த்தர்
கர்த்தர் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். உம்மை விசுவாசிக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும், என் குடும்பத்தை ஏற்றுக்கொள்ளும். இன்றைக்கு நான் மகிழ்ச்சியாய் வாழ, இன்றைக்கு நான் மகிழ்ச்சியாய் சாப்பிட, இன்றைக்கு மகிழ்ச்சியாய் உறங்க, இன்றைக்கு மகிழ்ச்சியாய் என் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட கர்த்தர் வழி செய்கிறாங்க. இன்றைக்கு மகிழ்ச்சி என்னை விட்டு போகாதிருப்பதாக. சந்தோஷத்தை வைத்து போகிறேன், என் சந்தோஷத்தை, சமாதானத்தை வைத்து போகிறேன், என் சமாதானத்தை என்று சொன்ன இயேசுவின் சமாதானம் வருவதாக, இயேசுவின் சந்தோஷம் வருவதாக, உன்னதத்தில் கிறிஸ்து இயேசுவுடைய சகல நன்மைகளை வருவதாக. எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை பலத்தினாலும் கிருபையினாலும் இடைக்கட்டி பாதுகாத்து அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். திருச்சபையை கர்த்தர்களை கோடி ஆசீர்வதிப்பாராக. God will add value into your life. Be joyful. Shalom. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.